கணவனும் ஒவ்வொரு மனைவியும் அந்த வீட்டுக்கு ஆசாரியராய் இருக்கிறார்கள். உன் பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் பிரதான ஆசாரியர். ஆண்டவர் உங்களை தான் வச்சிருக்கிறார் உங்க வீட்டுக்கு. யூ மஸ்ட் டீச். உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் போதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் அதை போதிக்கிறது இல்லை, மற்ற எல்லாத்தையும் போதிச்சு கொடுத்துறீங்க. உங்க பிசினஸ் அப்படியே பையன் நடத்தணும், என்ன பண்ணணும்? அந்த பிசினஸ் நடத்துறதுக்கு என்னென்ன போதிக்கணுமோ எல்லாத்தையும் போதிக்காச்சு. அவர் சொல்றாரு, என் பையனை அப்படியே சின்ன வயசுல இருந்தே பிசினஸ்ல வளர்த்து அவன் அடுத்த ஜெனரேஷன்ல என்னை விட 2 மடங்கு பெரிய ஆள் ஆகிறதுக்கு அவனை சின்ன வயசுல இருந்தே வளர்த்து கொண்டு வந்தேன். நல்லது. ஆனால் நீங்க கொடுத்த ஞானமோ அவனுக்கு இருக்கிற ஞானமோ அதை நிரந்தரமாய் வைக்காது. ஆனால் நீங்கள் கொடுக்க போகிற உங்கள் ஆவிக்குரிய அனுபவம், கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு வந்ததான அந்த பாதை, அந்த சாட்சி, கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததான அந்த ஆவிக்குரிய காரியங்கள் தான் உன் பிள்ளையை அடுத்த தலைமுறையில் நிறுத்தும்.